சிக்கன் குழம்பு டேஸ்ட்லேயே ஒரு சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம். மிக்ஸி ஜாரில் 5 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உடச்ச கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க. சட்டியில் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுமே 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதுமே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 3 பெரிய தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. காய் நல்லா ஒரு 50% வெந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி குழம்பு நல்லா கொதிச்சு முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் சுட சுட சோறு கூட சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.